அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய இனிய உறவுகளே, மற்றொரு சவுத் சைஃப் மூலமாக உங்கள் அனைவரை ஒரு பதிவில் சந்திக்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஞாபகம் வருகிறது. நாங்கள் சமூகத்தில் அக்கறை இல்லாமல் காலையில் எழும்பும் போது சமூக உணர்வு இல்லாமல் சமூக அக்கறை இல்லாமல் எழுப்பினா அவருக்கு ஈமான் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது இன்றைக்கு மக்கள் எப்படின்னு சொன்னால், ஏண்ட தொழில், ஏண்ட புள்ள, ஏண்ட வியாபாரம் என்று அப்படியே ஒரு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு. மற்ற மனுஷனை பற்றி ஒரு யோசனை இல்லை. அவங்களும் அவங்களோட பிள்ளையும் குடும்பம் இப்படி போய்கொண்டிருக்கு. எப்போவுமே நாங்கள் சமூக அக்கறையோட காலையில் எழும்பக்குள்ள அடுத்த வீட்டுக்காரனை திண்டானா இல்லைன்னு நினைக்கணும். நாங்கள் மட்டும் அப்படி வாழ்கிறது. அப்போ ஈமான் இல்லைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம். அப்போ நான் சொல்ல வந்தேன் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு வந்த விஷயம் என்னன்னா, வட்டி. வட்டின்றி சர்வசாதாரணமாக இன்றைக்கு மக்கள் மூழ்கி இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். ஒரு சிறு வயசு எனக்கு ஒரு ரீடோட 100 ரூபாய்க்கு போட்டாலும் அது முடிஞ்சு வரக்குள்ள அவங்க ஒரு மெசேஜ் ஒன்று போடுவாங்க. அதுக்கு நாங்கள் ரீலோட் போடலைன்னா அந்த லோனை உடனே லோன் வரும், அதோட 2 ரூபா எவ்வளவோ கூட்டுவாங்க, அது வட்டி. இப்போ மக்கள் ஹராம்னு சொன்னால் புரிஞ்சு கொள்ளிக்க என்ன தெரியுமா, பண்டி அரிசி தான் ஹராம். பண்டி அரிசி தான் ஹராம். இந்த ரீலோட் டபுள் 2 ரூபா வட்டி நாங்கள் கொடுப்பது அதுவும் ஹராம் சம்மந்தப்பட்டது. பொய் சொல்கிறது ஹராம், இன்னொரு மனுஷன் சாமான் எடுக்கிறது ஹராம், கோல் சொல்கிறது ஹராம், அவதூறு பேசுகிற ஹராம், எல்லாமே ஹராம். இப்போ ஹராமில் இஸ்லாத்தில் ஹராமில் பெர்சன்டேஜ் கிடையாது. என்னன்னு சொன்னால், இப்போ அந்த பண்டி அரைச்சி திண்டா 100% ஹராம், பொய் சொன்னால் ஒரு 25% ஹராம், களவெடுத்து 50, இப்படி இல்லை. ஹராம்ன்றது கூடாது என்றது அதோட அர்த்தம். இப்போ நாங்கள் இது ஒன்றிலையும் தவிர்த்து கொள்ளாமல் நாங்கள் அப்படி சர்வசாதாரணமாக போய்கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையில் இன்றைக்கு மக்கள் மிகவும் வறுமை கோட்டில் கீழே உள்ளவும் மத்திய, அதாவது என்ன மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவங்களோட வாழ்க்கை மிச்சம் கஷ்டமாக போய்கொண்டிருக்கிறது. இவங்க என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஒரு கல்யாணம் கொண்டு வரக்குள்ள இல்லை வீட்டில் பார்ப்பேன் ஒரு செலவு கொண்டு வந்தாச்சு. இப்போ யார்கிட்டையும் தினம் வந்துட்டு போய் கேட்டால் சொல்லுவாங்க, இப்போ என்ன இல்லை எடுக்கிறதுக்கு, இல்லாட்டி நாங்கள் அதை இருந்த காசு காலையில் நாங்கள் கொடுத்துட்டோம், நேரத்தில் வந்தீங்கன்னா கொடுக்கலுமென்று ஒரு சமாளித்து அப்படி அனுப்புகிற. நாங்கள் சில உறவுகள் வந்து எங்கள்கிட்ட சொன்னதை கேட்டு நாங்கள் கவலைப்பட்டிருக்கோம். உண்மையில் அந்த நேரத்தை அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பேங்க்கை நாடுறாங்க, வட்டி கடையை நாடுறாங்க, இருந்தால் அவருக்கு காது பூ இல்லை நாகை கொண்டு தர வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் காசு எடுத்துகிட்டு வராங்க வட்டி. இப்போ அவர் ஹராத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு யார் காரணம்? இந்த சமூகத்தில் உள்ள தனவந்தர்கள் தான் காரணம். தின்னத்தை குடிக்கிறதுக்கு இல்லாமல் போகிறது வட்டி கொண்டது. இப்போ அது அவங்களும் இப்போ இந்த மக்களும் சிந்திக்கணும், அது ஹராம், வட்டி வைக்கப்படாது, அதை விற்று போட்டு நாங்கள் எடுப்போம். இவங்களுக்கு அந்த ஈமான் சரியாக அது இஸ்லாத்தை புரியாத காரணத்தால், ஐயோ அதை இப்போ விற்றா எடுத்துக்கொள்ள கிடைக்காது, என்னை பிள்ளைக்கு வேணுமே என்று போட்டு அங்கே வட்டிக்கு போய் வச்சுட்டு சில நேரம் வருஷ கணக்கு எடுத்துக்கொள்ள அறுதியார் சான்ஸும் விற்கிது. சில சாதாரண வியாபாரிகள் வியாபாரத்தை செஞ்சு கொண்டு போகிற நேரத்தில் அங்கே நீங்களும் ஒரு முட்டுக்கட்டை இன்றைக்கு தெரியும் தானே, சாமான் கணக்கு போட்டால் பொல்லு போட்டுன்னு சொல்லி எங்களை பசங்களை சொன்ன போனால் காசு தராமல் இப்படி நஷ்டத்தில் ஈடுபட்டு கொண்டு நஷ்டத்தில் விழுந்தது பிறகு இவங்க அந்த சாதாரண வியாபாரிகள் என்ன செய்யணும்னு சொன்னால், கொஞ்சம் தனவந்துட்டு போய் ஐயா நான் வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தேன், இப்படி எனக்கு பிரச்சனை, இந்த எனக்கு கொஞ்சம் என் மேலே உதவி ஒன்று செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. வேண்டாம் ஒன்றும் இல்லை செய்கிறதுக்கு, சரியான வியாபாரங்களும் கஷ்டம். சில நேரமாக அது உண்மையாக இருக்கலாம், உள்ளங்களோ அறிந்தவன் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் சில வந்தாலும் செய்கிறாங்க, கொடுக்குறாங்க, சிலவங்க செய்கிற இல்லை. நீங்கள் போய் எலுமன்னு சொன்னால் அவங்களோட டீட்டை கொண்டு சொல்லுங்கள், நான் என் வீட்டை விற்கிறேன்னு சொல்லுங்கள், வாங்க போயிட்டு அந்த இல்லாத காசு எங்களை சரி வரும்.
இது இல்லாத காசு அந்த இப்போ நேரத்தோட கேட்ட வியாபாரத்தில் லாஸ்ட் எனக்கு இது பேங்க்கில் வேண்டி கவர் பண்ணிக்கொள்ளணும் என் டீட் பேங்க்லேக்கு அதை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி இப்போ இது கேட்டால் இல்லை அதே வீட்டை விற்கிறேன்னு சொன்னால் எங்கிருந்து சரி அவரோட காசு வந்தாச்சு. அப்போ நான் பேசுகிறேன் அந்த வீட்டை எனக்கு தாங்க வேறு யாருக்கு கொடுக்க வேணாமன்னு அதுலேயும் ஒரு பயம் அந்த வீட்டை கொடுக்க சொத்து ஆசை உலக ஆசை. அப்போ இந்த பாமர மக்கள் இந்த ஏழை மக்கள் எப்படி ஜீவிக்கிறது? அப்போ இவங்க வட்டிக்கு போகிறதுக்கு காரணம் தனவந்தர்கள். சில ஊர்களில் நல்ல ஒரு அமைப்பு அவங்க ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. பள்ளி மூலமாக கடன் கொடுக்கக்கூடிய வசதிகள், வட்டி இல்லா கடன். ஏதோ ஒரு சாமானத்தை வச்சாலும் வட்டி இல்லாமல் வச்சுட்டு அந்த சல்லி கொடுப்பாங்க. அது திருப்பி எடுக்கிற நேரம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அது தனவந்தர்கள் சேர்ந்து ஒரு பள்ளியிலே ஒரு அந்த மாதிரி கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதை ஏற்படுத்தி வச்சுக்கிற மிச்சம் நல்ல ஒரு விஷயம். வட்டிக்கு போகாமல் இருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். பள்ளிகள் பிரம்மாண்டமாக கட்டப்படுகிறது. ராட்சத மிம்பர்கள் அமைக்கப்படுகின்றன. தொழுகைக்கு ஆளில்லை. சமூகம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இருக்கிற மிம்பரை உடைச்சிட்டு லட்சக்கணக்கான செலவழித்து அதை அமைச்சால் பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் இப்போ எங்களை மிம்பர் அமைச்சு கொண்டோம் பெரிசா. இப்போ நிறைய ஆட்கள் வராங்கப்போ அந்த மிம்பருக்காக, அல்லாவுக்காக. இப்போ நிறைய தொழுகை ஆட்கள் வராங்க என்று இருந்தால் எத்தனை கோடி அந்த மிம்பருக்கு கட்டி நான் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. 10 மாடிக்கு பள்ளியை கட்டினாலும் பிரச்சனை இல்லை. அந்த காசு வீண் விரயம் இல்லை. அதால் ஏதோ நல்லது நடக்குது. அப்படி நடக்குதா? இல்லை. ஏன்னா பில்டிங்ஸ் ஏறிக்கொண்டு போகிற கட்டிக்கொண்டு மிம்பர்கள், ராட்சத மிம்பர்கள் இறங்கி முழக்க பேசுகிறார்கள் உலமாக்கள். நல்லா பாதுகாக்கணும். அண்மையில் நடந்த இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக இன்றைக்கு பெரிய தனவந்தர்கள் கூட பள்ளி வாசல்களை தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். ஒரு சாப்பாட்டு பார்சலுக்காக இன்றைக்கு கையேந்து நிற்கக்கூடிய நிலைமை. இன்றைக்கு அந்த தனவந்தன பெரிய பெரிய கோடீஸ்வரர், சும்மாக்கள் இல்லை. இந்த தண்டனை எங்கள் நாட்டில் நடந்தது. நாங்கள் நினைக்க வேணாம், எங்கள் வீட்டுக்கு வெள்ளம் வரல, நாங்கள் தாளல்ல, எங்களுக்கு மனுஷர் வரல என்று போட்டு சந்தோஷப்பட வேணாம். இது எங்களுக்கும் வரலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன் சொன்னா தானே, உங்களை சிறு பயத்தை கொண்டும் உயிர்களை பறிப்பதை கொண்டும் பொருளாதார விளைச்சல் குறைப்பதை கொண்டும் இப்படி அவர் குர்ஆன் வசனம் இருக்குதா, நான் உங்களை சோதிப்போம். அல்லாஹ் சென்ன அந்த குர்ஆன் வசனம் யாதுவரோடும் இந்த அண்மை நடந்த அனர்த்தத்தில் இது பாருங்க. அல்லாஹ் சொல்லிட்டான் நேரத்தோட. வரலாறு காதார மழை, வரலாறு காதார அழிவு. ஒருத்தரும் கண்டில் இப்படி ஒன்று ஸ்ரீலங்கா நடக்க நினச்சிருந்தா நாங்கள் சும்மா சொல்லிக்கொண்டோம். எங்களோட ஊரில், எங்கள் நாட்டில் பூகம்பம் இல்லை, மண் சரிவு இல்லை, இப்படி இல்லை, ஒரு சில பகுதிகளை தவிரன்னு சொல்லி போட்டு நாங்கள் பெருசாக சொல்லிக்கொண்டு இருந்த ஞாபகம் எனக்கு யார் சின்ன காலத்தையும் நாங்கள் செல்கிறோம். அல்லாவுக்கு ஒரு செகண்ட் தான் இந்த அழிக்கிறது. ஒரு செகண்ட் மறுபத்து போட்டுருவேன் பாருங்கள். அந்த ரமுக்கல்ல அந்த ஊரே இல்லையே அப்பா. குடும்பத்தோட ஒரு சகோதரர், ஒரு மகளோட கல்யாணத்துக்கு நகை எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு எல்லாம் செஞ்சு ஒரு கிழமையிலையோ அந்த மாதிரி கிழமை அப்படி கல்யாணம் நிற்கிற நேரத்தில் அப்படியே மூடி பட்டாச்சு, அப்படியே அழிஞ்சாச்சு, ஒன்றுமே இல்லை. அப்போ அவங்க பிளான் பண்ணினது அந்த கல்யாணம் நடந்துச்சா? இல்லை. எல்லா பிளானும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ப்ரோக்ராம் பண்ணிக்குது. நாங்கள் அல்லாஹ்கிட்ட கேட்கணும், பாதுகாப்பை கேட்கணும், அல்லாஹ்கிட்ட நெருங்கணும். இந்த ஏழை மக்கள் இந்த வட்டிக்கு போகாமல் அதிகமாக ஏதாவது ஏற்பாடு செய்யணும். அதுவும் இல்லாமல் பேரும் போலுக்காக நாங்கள் வேலை செய்கிறது. நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை தான் படிக்கணும், நம்ம பிள்ளை தான் தின்ன குடிக்கணும், நம்ம பிள்ளை நான் போகணும் நல்ல வாகனங்கள் என்று நினைக்காமல் பொதுவாக சிந்திச்சு அவர்களை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, இத்தகுல்லாஹ். இந்த மாதிரி அழிவுகள் எங்கேயும் வரலாம், எந்த நேரமும் வரலாம். ஆகவே சகோதர சகோதரிகளை கொஞ்சம் சிந்திங்க.
நாங்கள் சிந்தித்து செயல்படணும். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் தானே, இவ்வளோ இருக்கிறாங்க. சுபஹ தொழுகைக்கு நாங்கள் பள்ளிக்கு போனால் ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. நாங்கள் பொறுப்பானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் கூட அல்லாஹ் பாதுகாத்த ஒரு சிலரை தவிர மற்றொருவரும் அங்கே சுபஹ தொழுகை காணாமல். சரியான கவலையான விஷயம். அல்லாஹ் பயந்துவங்க. அல்லாஹ் எங்கட பிடரி நம்பிக்கிட்டு இருக்கிறான். பிடிச்சா நீ பிடிச்ச அவ்வளோதான். அல்லாஹ் பயந்துக்கோங்க. திரும்பத்தோடு சமைச்ச கவலையான விஷயங்கள். நான் சவுத்த சைஃப் மூலமாக ஆரம்பித்தது மக்களுக்கான குரல், வாய்ஸ் ஃபார் த சொசைட்டின்னு தான் ஆரம்பித்தது. ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் என்றால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள், வாழ்த்து செய்தவர்கள், துவா செய்தவர்கள், எனக்காக ஆதரித்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கு உண்மையில் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்யோன்னு உண்மையில் அவர்கள் என்னை ஊக்குவித்தார்கள். விசேஷமாக தலை சிறந்த உலமாக்கள், புத்திஜீவிகள், படித்தவர்களே சிறந்த படித்தவர்கள் என்றால் எல்லாரும் படித்தவர்கள் எங்களை பாராட்ட மாட்டாங்க. நான் என்ற ஒரு வசனம் தான் அந்த ஒரு தலைவர் சொன்னது. படித்திருக்கிறார்கள், டிகிரி ஹோல்டர்ஸ். டிகிரி இஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர். அது தாள் துண்டு. அதால் பர்சனாலிட்டியோ மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டியோ அது வராது. சமூக உணர்வு அதில் இல்லை. அது அவங்க பாஸ் பண்ணதுக்காக ஒரு சர்டிஃபிகேட், ஒரு தாள் துண்டு தான் கொடுக்குறது. டிகிரி ஹோல்டர்ஸ். டிகிரி இஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர். அதோட தாள் துண்டு. அதால் எங்களோட நல்ல ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் அதில் வராது. நாங்கள் அதை வளர்த்துக்கொள்ளணும். ஆகவே இப்போ 12 நிமிடங்கள் பேசினேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எமது அனைவருக்கும் விழிப்பை, சமூக உணர்வை தர வேண்டுமென்று சொல்லி பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். மற்றொரு சவுத்த சைஃப் மூலமாக உங்கள் அனைவரை சந்திப்பு வரை விடைபெறும் நான் சைஃபுல் அஸாயித். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.